பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறைக்குள் உள்ளவர்கள் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஜாமீன் பெறுவதில் போட்டி ஏற்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைதான முக்கிய நபர்கள் ஜாமீனில் வெளியே வந்துவிட்ட நிலையில் ஒரு சிலருக்கு மட்டுமே இன்னும் ஜாமீன் கிடைக்காததால் சிறையில் உள்ளனர். இதனால் சிறைக்குள் மோதல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு. வணக்கம். புழல் சிறையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி கும்பலுடன் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதில் திருநாவுக்கரசு என்கிற உதவி ஆய்வாளர் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 2024 ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலையில் ரவுடி ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு உட்பட 28 நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இன்று காலை புழல் சிறையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளிகளான ரவுடி புதூர் அப்பு என்பவரிடம் பொன்னை பாலு மற்றும் மணிவண்ணன் ஆகியோர் முன்விரோதம் காரணமாக சண்டையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது தகராறை தடுப்பதற்காக உடன் பணியாற்றக்கூடிய காவலர் ஒருவர் திருநாவுக்கரசு என்பவர் அவர்களை தடுத்திருக்கிறார். அவர் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் புழல் போலீசார் இருவரையும் சமாதானம் செய்துவிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் இந்த கொலை குற்றவாளி தொடர்பாக முக்கிய குற்றவாளிகள் ஜாமீனில் வெளியே வந்ததாகவும் இவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையில் ஒரே நேரத்தில் அனைவரும் ஜாமீன் அப்ளை செய்வதால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காததால் இந்த பிரச்சனை ஏற்பட்டதாக புழல் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் புழல் போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முரளி.